இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி ஸ்பெஷல். இந்த ஹார்ட் ஷேப்பை பார்த்த ஒன்றுமே உங்களுக்கே தோணும், எஸ், பிரியமானவர்களுக்காக பிரியங்களுடன் செய்யப்படும் சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம். இது ஸ்நாக்ஸாவோ பிரேக்ஃபாஸ்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை, கொஞ்சோண்டு வெங்காயம் பொடிசா நறுக்குனது, கேரட் துருவுனது, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு. இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல 2 பகுதியாக நான் பிரிக்க போகிறேன். வெள்ளை கருவை தனியாகவும் மஞ்சக்கருவை தனியாகவும் நான் பிரிச்சிருக்கிறேன். இது ஒரு அழகுக்காக நான் 2 கலரையும் தனித்தனியாக பிரிக்கிறேன். நீங்கள் ஒன்றா கூட சேர்த்து கூட பண்ணலாம். இப்போது இதில் 2த்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு பால் முதல்ல சேர்க்குறேன். அந்த ஒயிட் கலரில் இருக்கணுன்றதுனால, பியூர் ஒயிட்டாக இருக்கிறதுனால 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பசும்பால் சேர்த்துங்க. அதையும் போட்டு நல்லா கலந்துடுங்க. இது கொஞ்சம் பிளெயினாக இல்லாமல் இன்னும் ஒயிட்டாக நல்லா காமிக்கும், அதனால நம்ம இதில் பால் சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம், கேரட், இது 2த்தையும் சம பகுதியாக பிரிச்சிங்க. தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு, இதில் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஒயிட்டாக இருக்கிறதுனால. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க எல்லா பகுதியிலையும். நிறைய எண்ணெய் விட வேண்டாம், பட்டர்னால் அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதில் இப்போது கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை பகுதியை இதில் சுற்றி வர ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பகுதியை மட்டும் நம்ம அப்படியே சுற்றி விட போகிறோம். இப்போ 2 கரண்டி வச்சிங்க, அப்போ தான் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதை டேர்ன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா நான்ஸ்டிக்காக இருக்க போய் நமக்கு ஒட்டாமல் வருது. இப்போ அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கு மேலே எல்லோ கலர் அடுத்த லேயராக நான் ஊற்றுறேன். ஸோ அதுக்கு எல்லோ கலரை ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக 3ல் ஒரு பகுதியை முதல்ல ஊற்றிடுங்க. அதுவும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதை திருப்பி விட்டுடலாம். இப்போ நான்ஸ்டிக்காக இருக்க போய் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வருது, இல்லைன்னா கொஞ்சம் ஒட்டிக்கும் அது. இப்போ அதையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஓரமாக வச்சுட்டு அடுத்த லேயர் வெள்ளை கலர் நான் ஊற்றுறேன். இதை மாதிரி ஒரு 3 அல்லது 4 லேயர் நீங்கள் உங்களுக்கு வர்ற வரைக்கும் 5 முட்டையில் பண்ணலாம். இதுமாரி 8 முட்டையில், இதுமாரி வரிசையை எவ்வளோ முட்டை வேணால் 5லேருந்து 8 முட்டை போதும், இல்லைன்னா ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நம்ம ஊற்றும் போது முட்டை உள்ளே வேகணும், அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் சுற்றி விடுங்க. இப்போ கடைசி லேயர் கொஞ்சமாக இருந்ததுனால அதை அப்படியே ஊற்றிட்டேன். நீங்கள் அப்படி ஊற்ற விருப்பப்பட்டால் ஊற்றுங்க, இல்லைன்னா அதை விட்டுடுங்க அப்படியே. இப்போ அதை சுற்றி இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்க்கு கொண்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க, ஏன்னா உள்ளே வேகணும். ஆனால் ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு லேயருக்குமே வெந்ததுக்கு அப்புறம் தான், கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படி திருப்பும் போதே பாதி வெந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இல்லைன்னா கொலன்னு இருக்கும் உள்ளே. அதுமாதிரி திருப்பும் போதும் பிஞ்சிடும், ஒழுங்காக வராது. இப்போது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அந்த அடுப்புலையே மீடியமான சூடில் வச்சு இதில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க 4 பக்கமும். ஒரு 2-3 நிமிஷம் எப்படியும் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அதாவது ஒரே பக்கத்தில் வச்சிங்கன்னா கீழே ப்ரௌன் ஆகிடும். ஸோ அதனால் அப்பப்போ திருப்பி விட்டு கரெக்டாக பண்ணிவிடுங்க. இப்போ எடுத்துட்டேன். இப்போ எடுத்து இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. ஆறுனதுக்கப்புறம் இந்த 2 சைட்லேயும் ஈவனாக கட் பண்ணி எடுத்துட்டு, ஒரே அளவில் உங்களுக்கு எத்தனை பீஸ் வருதோ அந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ பாருங்கள், அதை இப்படி திருப்பி கிராஸாக நான் பண்ணுற மாதிரி பார்த்து கட் பண்ணிங்கன்னா, இதை டேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஹார்ட் வடிவம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், அழகாக ஹார்ட் ஷேப்பில் வந்துருச்சு. ஸோ இது ஒட்டி வைக்கும்போது ஒட்டிக்குது. அப்படி ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, முட்டையோட நம்ம அடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டே, அதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு அதை டிப் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் ஒரு சைடில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அது ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியும் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹார்ட் ஷேப்பில் ஒரு வெள்ளையும் ஒரு மஞ்சக்கரு கீழே உள்ள வெள்ளையில் இருக்குது. இப்போ சுவையான ஹார்ட் ஷேப் எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி.